பிக் பாஸ் 8ல் இப்போ நான் ஒன்றும் மவுத் பீஸ் கிடையாதுன்னு பிக் பாஸில் தீபக் மனைவி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோரையும் விடவெடுத்து போக வச்சிருக்கு. குறிப்பாக அருண் அவர்களை என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் நடைபெறும் நிலையில் அதில் முதல் ஆளாக தீபக் மனைவி மற்றும் மகன் என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறுமே நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுவரை 7 சீசன்கள் முடிவடைஞ்சிச்சு. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போது இதில் உறவினர்களையும் அதே போல் நண்பர்களையும் வீட்டிற்குள்ள போட்டியாளர்கள் சார்பாக பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரீஸ் டாஸ்க்கை நடத்துவாங்க. அந்த வகையில் சீசனில் இந்த 8ல் முதல்ல தீபக்கினுடைய ஃபேமிலி தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. காலையிலேயே ஸ்டோர் ரூம் வழியாக நைஸாக வீட்டுக்குள் போன தீபக்கின் மனைவியும் மகனும் நேராக பெட்ரூம்குள்ளே போய் தீபக்கின் அருகே படுத்துக்கிட்டாங்க. பின்னர் தீபக் கண்வழித்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டாரு. போட்டியாளர்களை பற்றிய தனது பார்வையை அனைவரிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க தீபக் மனைவி. இதையடுத்து லிவிங் ஏரியாவில் தீபக் மனைவிக்கு டாஸ்க் கொண்டு கொடுத்த பிக் பாஸ் எந்த போட்டியாளரின் கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிறிது நேரம் யோசித்த பின்னர் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லிய தீபக்கின் மனைவி அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தீபக்குடன் சண்டையிட்டு வெளியே போய் சத்யாவிடம் சொன்ன வார்த்தை என்னை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. தீபக்குடனான சண்டைக்கு பிறகு கார்டன் ஏரியாவுக்கு போன அருண் அவர்கள் சத்யாவிடம் பேசும்போது நான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹீரோ என்கிட்டயே இப்படி நடந்துக்கிறாரு, அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டே எப்படி நடந்திருப்பாருன்னு பேசியிருந்தார். தன்னை மிகவும் அது காயப்படுத்தியதாக தீபக்கின் மனைவி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து பேசிய தீபக்கின் மனைவி உங்களுக்கு தீபக்கின் பர்சனல் லைஃப் தெரியாது, அவர் யாரையும் அப்படி தவறாக நடத்தி நீங்கள் பார்த்ததில்லை, நீங்கள் யூகித்து சொன்ன ஒரு விஷயம்தான் அது, எனக்கு அது அவரது கேரக்டரை கொச்சைப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் தெரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு அருண் அவர்கள் விடவெடுத்து போயிட்டாராம். இதனால் இது மிகப்பெரிய அளவில் எபிசோடில் சமம் காத்திருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. இது ஒரு புறம் இருக்க மொத்தமாக முடிச்சு விட்டீங்க போல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இப்போ ரயான் அவர்கள் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாராம். அதற்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா தானா அப்படின்னு அந்த அளவுக்கு நெட்டிசன்கள் வச்சு செஞ்சு வந்துட்டுருக்காங்களாம். பிக் பாஸ் வீட்டில் நடந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் ஆராரிரோ கேட்குதம்மா அப்படின்ற பாடல் ஒலித்த பின் ரயானினுடைய அம்மா மற்றும் அக்கா உள்ளே வந்தாங்க. அப்போது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாரும் உன்னை நினச்சி சந்தோஷப்படலை, உன் நிழல் கூட நம்பக்கூடாது, நீ உன்னோட நண்பர்களை நினச்சிட்டு இருக்கிற ஜாக்லினும் சௌந்தர்யாவுமே உனக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே தனிச்சு விளையாடு, எதுக்கு வந்தியோ அதை மைண்டில் வை, அவ்வளோதான். ஆனால் அதை உன்னை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதை வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் ராயன் இங்கே வேறு மாதிரி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே 24/7 பார்க்குறோம், அதனால் இங்கே நடக்கிற எல்லாமே லைவாக தெரியுது, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத எனக்கே எல்லாம் தெரியுதுன்னு அவங்களுடைய அம்மா அக்காவும் மாறி மாறி சொல்லியிருக்கிறாங்க. அதோட போட்டியாளர்களுடன் ராயன் அக்கா பேசும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு அதற்கு தகுதியானவன் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே இருக்கிற சேரில் இருந்து பெஞ்சில் இருந்து எல்லா பொருளுக்கும் அதை திணிச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களால் இதை ஏற்றுக்கவே முடியலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக அப்படி இருந்தும் நாமினேஷன் பாஸ்க்கு தகுதி இல்லைன்னு சொன்னதை எல்லாமே ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை இதையெல்லாம் சரியாக பண்ணாதவங்களை இப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லைன்னு போட்டியாளர்கள் அனைவரிடமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் போட்டியாளர்களை பார்த்து ரயான் அவர்கள் பார்த்து எல்லாருமே ரொம்ப பாவமாக பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் ரயானின் அக்காவையும் ரயானின் சிந்தைகள் இப்படி தான் இருக்கும் எனவும் பல்வேறு மீம்களை சமூக வலைதளங்களில் இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் மற்றும் சௌந்தரிடம் பேசாமல் இருந்து வராங்க தற்போது ரயான். இதனால் ரயான் மனதில் என்ன நினைக்கிறார், இனி எப்படி தன் விளையாட்டை விளையாட போகிறார் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.